ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாப்பியான விலாகுன்னு இல்லை, ஜஸ்ட்டு உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விலாகு. அதாவது நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு வந்து நிறைய எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. அதாவது நான் ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு நிறைய எனக்கு நவுந்துபடுத்தோங்க நிறைய எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தீங்க, ஆறுதலாக பேசியிருந்தீங்க. வந்து இன்னும் எவ்வளோ பேர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணியெல்லாம் பேசியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ஹாப்பிங்க, ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எல்லாருமே வந்துட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பேசியிருந்தீங்க. எல்லாருமே நிறைய பேர் வந்து என்னை உங்கள் சிஸ்டராக நான் நினச்சி நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர், மலேசியா, துபாய், செஷல்ஸ்லேருந்தே ஒரு 3-4 சிஸ்டர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக வந்துட்டு செஷல்ஸ் வந்தோன்னா உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுவேன் சிஸ்டர். கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வருவேன். நீங்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வரணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி ஆகுது, காலையில் 5 மணி. நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னு அம்மா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது யோகா கிளாஸ் வந்துட்டு 4:30 மணி, அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டயத்தில் வந்துட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது. அதை முடிச்சுட்டு இப்போ தான் நான் வந்தோடனே சரி நம்ம அப்படியே ஹாப்பியாக தான், அதாவது நான் வந்து அந்த டயத்தில் நான் அப்படி இருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சதீஷ் வந்து ஊருக்கு போய் கொஞ்ச நாளில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வீடை காமிச்சு இந்த மாதிரி வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம், இந்த வீட்டில் தான் நம்ம அந்த வீட்லேயே நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. அப்போ நான் அதை பிளான் பண்ணி தான் ஒன்று வாங்கினது. அதாவது இந்த இடத்துல இதை வச்சா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல அதை வச்சா நல்லாயிருக்கும்னு நிறைய பாக்ஸு அந்த அப்படி இப்படின்னு நிறைய நம்ம வாங்கி வச்சு, என்னோடய மைண்ட் செட் என்னென்னா அந்த வீட்டில் தான் நம்ம போய் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன், மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு விஷயம், அதாவது அப்படி ஒரு வீட்டை பார்த்து, அந்த வீடுமே வந்துட்டு நல்ல சூப்பரான நீட்டான வீடு, டைல்ஸ், நான் சொன்ன எல்லா விஷயமே அதில் இருந்துச்சு. பெரிய டிவி, ஏசி, வந்து அடுப்பு, அதாவது கிச்சனுக்கு தேவையான எல்லா ஜாமான், எல்லா விஷயமே அந்த வீட்டிலே இருந்துச்சு. ஸோ வந்து பெட்டு, கட்டில் எல்லாமே இருந்துச்சா. நான் அதை பார்த்து அந்த மென்டாலிட்டிக்கேவும், அதாவது அந்த வீட்டு பெட்டுக்கு போடுற பெட்ஷீட் கவர் வரையுமே நான் வாங்கி வச்சுட்டேன். எல்லா விஷயமே நான் வாங்கி வச்சுட்டேன். அந்த வீட்டுக்கு போடுறதுக்கு மேட்டிலேருந்து எல்லா விஷயமே நான் வாங்கி வச்சுட்டேன். அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். சரி நம்ம அந்த வீட்டில் தானே போய் இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். கடைசியில் சரி வீடு நம்ம வெளியில் தான்ப்பா பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஓகே பாருங்கள் அப்படின்னு, அதாவது நான் என்னென்னா அவங்க என்கிட்ட காமிச்ச வீடு எல்லாமே வந்துட்டு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு வீட்டை காமிச்சு, நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டை காமிச்சு இந்த வீடு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன். என்னால் வந்துட்டு அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண முடியல. எதுக்குமே இன்ன வரையும் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வந்து ஏதாவது ஒரு 2 பேர் வந்துட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் அதை நல்லாயிருக்குன்னு ஏற்றுக்குவேன். என்னோடய தங்கச்சி கூட திட்டுவா, உனக்கு பிடிச்சிருந்ததை நீ ஏற்றுக்கோ, நீ ஏன் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நீ ஏற்றுக்கிற அப்படின்னு. இருந்தாலும் சரி, அதாவது இது நல்லாயிருக்கு, இது உனக்கு கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ நான் அதை ஓகேன்னு தானே அக்செப்ட் பண்ணணும். அது வேணான்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும். எப்படியா இருந்தாலுமே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டேன். அதனாலேயே வந்துட்டு அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னே தான் நான் வந்துட்டு எல்லா விஷயமே ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன். ஆரம்பத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே என்னோடய மென்டாலிட்டி அதுதான். எனக்கு இதுதான் வேணும், இது இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிலாம் யார்கிட்டையுமே நான் அடம் பிடிச்சதோ இல்லை அடம் பிடிச்ச ஒரு விஷயம் வாங்கினது எதுவுமே கிடையாது. ஸோ எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கிற மென்டாலிட்டி எனக்கு அப்பையிலேருந்தே இருக்குது. இது இருந்தால் தான் நான் வாழுவேன் அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயத்தில் ஏன் நான் இவ்வளோ இதாக ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. திடீர்னு இது காமிச்சோன்னே என்னால் ஏற்றுக்க முடியலை. அதுதான் ஒரு செகண்ட் அதோட வெளிப்பாடை தான் நான் உங்ககிட்ட புலம்ப ஆரம்பித்தேன். அதை புலம்புனதுமே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான். ஏன்னா நான் இவ்வளோ தெளிவானதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு, நீங்கள் கொடுத்த ஒவ்வொருத்தவங்களோட கமெண்டுமே நான் படித்து பார்த்தேன். அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ ஃபேமிலி, நான் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் ஆறுதலாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு போய், அந்த ஊருக்கு போயிட்டு நான் கண்டிப்பாக விலாக் கண்டினியூ பண்ணுவேன். எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாமே தேங்க்ஸ். எனக்கு ஒரு விஷயம் உண்மையிலேயே தெரியாது. அதாவது ஃபாரின் அப்படின்னாவே நான் பார்த்த வரையும் நம்ம டிவியில் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு நேர்லலாம் எங்கேயுமே போனது கிடையாது ஃபாரின் சைடெல்லாம். அதனால் நம்ம டிவியில் பார்த்த வரையுமே வந்து நான்
நான் என்ன பார்த்துருக்கேன்னா ஒரு பெரிய லக்ஸுரியான வீடு, அதாவது லக்ஸுரியாக இல்லைனாலும் ஒரு காமனாக உள்ள வீடு, அந்த டைல்ஸ் போட்டு தான் இருக்கும், பாத்ரூம் இவ்வளோ நீட்டாக இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்துட்டு அப்படிலாம் இல்லை, இப்படி தான் இருக்கும், ஃபாரின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு புரிய வச்சதே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் இத்தனை வருஷம் அங்கே இருந்தேன், அத்தனை வருஷம் அங்கே இருந்திருக்கேன், இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்திருக்கேன், ஓகே அப்படிலாம் சொல்லும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதுதான் ரியாலிட்டி போல், இதுதான் ரியாலிட்டி. நான் இவ்வளோ நாள் வந்து படத்தோட கற்பனை அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நிஜமாகவே தெரியல. தெரியாததுனால தான் இதுக்கு முன்னாடி சரி இந்த மாதிரி வீட்டில் தான் இருந்திருக்குறாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அது வந்துட்டு ஓகே இதில் என்ன இருக்குது, அதாவது நமக்கு காமனாக எப்படி சொல்லுவாங்க, நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம், குட்டியோண்டு இடமா இருந்தாலுமே ஓகே அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு முன்னாடிலேருந்தே என்னோடய மைண்ட் செட். ஆனால் நான் நினச்சது ஃபாரின் அப்படின்னு நான் ஒரு கற்பனையில் இருந்தேன். அது வந்துட்டு இல்லைங்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபுல் மனசோடையே நான் வந்துட்டு அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகியிருக்கிறேன். அது நிறைய பேர், அது எல்லாமே உங்களால் தான், இது வந்து உங்களால் மட்டும்தான் நடந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம், இதை நான் வந்து ஃபுல்லாக நான் சதீஷ்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா நான் அவங்கக்கிட்டையும் என்ன பண்ண முடியும், அவங்கக்கிட்ட சண்டை போட்டும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த வீடு ஒன்றும் அவங்க கட்டலை, அவங்க போய் எதுவுமே இது பண்ணிக்கல, அவங்க ஜஸ்ட் அங்கே வீடு இருக்குன்னு பார்த்து தான் சொன்னாங்க. அதனால் நான் போய் அவங்கக்கிட்டே என்னை வந்து ஏன் அப்படி பண்ணீங்க, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது அப்படி இப்படிலாம் நான் எந்த விஷயமே கேட்கவே இல்லை, எதுவுமே சண்டை போடல. இதுவா ஓகே வேணாம் நீங்கள் அங்கேருந்து வந்துடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் சொல்லியிருந்தேனே தவிர மற்றபடி எனக்குள்ளே சண்டையும் இல்லை. அதை வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியலை என்கிட்ட. அதாவது அவருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், என்னடா இப்படி ஒரு வீட்டை பார்த்து அவளை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு அவருக்குமே ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் அதையுமே அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. சரி விடு நான் வேறு வீடு பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அவர் சொன்னார். ஆனால் வந்துட்டு இதை வந்து அவங்களாலே என்கிட்ட சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இப்படி சொன்னப்போ தான் எனக்கு ரியாலிட்டியே புரிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு இப்படி தான் இருக்கும் லைஃப்னால், இப்படி தான் இருக்கும், அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் இந்த விஷயம்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது தான். எனக்கு தெரியும் தான் லைஃப்னால் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ நம்ம கீழே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மேலே வந்து தான் ஆகும், ஒரு நாள் மேலே இருக்கிறவங்களும் ஒரு நாள் கீழே வந்து தான் ஆகுவாங்கன்னு இது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளால் சில விஷயம் அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயந்தான் நேற்று போட்டிருந்த வீடியோவில் நான் அவ்வளோ ரியாக்ட் ஆகிட்டேன். அதை சில பேர் பார்க்கும்போது கூட சீன் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும், அதெல்லாம் கிடையாது. என் மைண்டில் உள்ள விஷயத்த நான் உங்களை வந்துட்டு என்னோடய ஃபேமிலி இன்னொரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, வந்து ஃபாரின் போனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்க, இப்போ போகிறதுக்கு முன்னாடிலாம் ஃபாரின் போகிறேன்னு சொல்லி வீடியோ போடாதீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ இந்த வீடுமே வச்சுக்கோங்க, இது உடனே நான் என் தங்கச்சிக்கு சொன்னேன், என் அக்கா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னா இவங்கெல்லாம் என்னோடய ஃபேமிலி, இவங்ககிட்டலாம் நான் சொல்கிறேன். அப்போ உங்களையும் நான் வந்துட்டு ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் போய் என்னை கண்ணு வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லி அது நடக்காமல் போகிறதுக்கோ விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது டிலே ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். மற்றபடி உங்ககிட்ட சொன்னனால தான் அது நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் எந்த விஷயமே கிடையாது. எனக்கு எந்த விஷயம் நடந்தாலுமே அது உங்ககிட்ட சொல்லிடுவேன். அது சில பேர் சொல்லலாம் ஓட்டவாயாக இருக்கும் போல் அப்படி இப்படின்னு, எதா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு எந்த விஷயம் நடந்தாலுமே அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவேன். ஏன்னா உங்களையும் என்னோடய ஃபேமிலியாக நினச்சி தான் நான் வந்துட்டு ஒரு விஷயமே, அதாவது முன்னாடியிலேருந்தே நம்மளோட ஒரு விஷயமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறது காரணம் அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் நேற்று உள்ள வீடியோமே எவ்வளோ கன்ஃபியூஸாக இருந்தேன், எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன், ஆனால் அது அப்படியே பாசிட்டிவாக மாற்றினதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். ஸோ வந்து எந்த சுச்சுவேஷன்லையுமே நான் உங்ககிட்ட சொல்லாமையோ உங்ககிட்ட செய்யாமல் எந்த விஷயமே நான் செய்ய மாட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதாவது நீங்களுமே நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, ஐயோ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இல்லை நான் வந்துட்டு என்னோடய மைண்டு இப்போ கிளியர் ஆயிடுச்சு, டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஓகே ஆகிட்டேன். அப்போயே நான் ஓகே ஆகிட்டேன். எல்லாரோட கமெண்ட்ஸ் பார்த்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்க நிறையா பேர். எல்லாரோட விஷயனாலையுமே நான் வந்து ரொம்ப நல்லா ஆகிட்டேன். என்னோடய மைண்டுமே நல்லா கிளியர் ஆகிடுச்சி. ஸோ வந்து இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது எங்களுக்குள்ளே. இப்போ அந்த வீட்டுக்குமே இருந்தாலுமே ஹாப்பியாக ஃபுல் மைண்டோடு நான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போய் அங்கே உள்ள லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து
கம்மிங் வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட உங்ககிட்ட வந்துட்டு தேங்க்ஸ்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு மேலே வேறு எப்படி என்னோடய இதை வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்லுவேன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு வார்த்தையும் பத்தாது தான் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்கிட்ட சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.